கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1797க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 57ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். நன்றாக கவனியுங்கள். அவர்கள், இந்த இடத்திலே அவர்கள் என்று சொல்லி யாரை குறிப்பிட்டிருக்கிறார் தெரியுமா? மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தவர்கள், அவர்கள் வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குகிறார். இரண்டாவது, அவர்களை நடத்துகிறார். மூன்றாவது, ஆறுதல் அளிக்கிறார். மனம் போன போக்கிலே நடந்தவர்களை கர்த்தர் பார்க்கிறார், குணப்படுத்துகிறார், நடத்துகிறார், ஆறுதல் அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு மனம் போன போக்கிலே நடக்கிற சகோதரனே, சகோதரியே, உனக்காகத்தான் இந்த செய்தி. உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீ பலவீனமாய் இருந்தால் கூட உன்னை அழைத்து குணமாக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை நடத்த, உன் வாழ்க்கையை நடத்த, உன் வாழ்க்கையை அவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். துக்கப்படுகிற உனக்கு ஆறுதல் தருகிறார். மனம் போன போக்கை விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் மனம் போன போக்கிலே நடந்து தங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கான செய்தி. அவர்களை பார்க்கிறீர், அவர்களை குணமாக்குகிறீர், அவர்களை நடத்துகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பவும் அவர்களுக்கு ஆறுதலை அளிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே நீங்கள் வாருங்கள். உங்களை நடத்துவார், உங்களை குணப்படுத்துவார், உங்களுக்கு ஆறுதல் தருவார். ஆறுதலின்றி தவிக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தரிடத்தில் வா, கர்த்தரிடத்தில் திரும்பு. கர்த்தரே உனக்கு ஆறுதலும் தேறுதலுமாய் இருப்பார். உன்னை தேற்றுவார், உனக்கு ஆறுதல் தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.